1991 நாட்டை விட்டு சயீத் பரே ஓடுகிறார். 1991 அன்றிலிருந்து இந்த 20 வருஷமா 1991 இந்த 20 ஆண்டுகளாக சோமாலியாவிலே வாழக்கூடிய மக்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் போல, சிக்கல் போல, கொடுமைகள் போல வேற உலகத்தில் எந்த மக்களும் சந்திக்கவில்லை. அந்த அளவுக்கு கொடுமைகளையும் கொடூரங்களையும் ஐரோப்பிய நாடுகள் வலிந்து அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது பாருங்க இந்த 20 வருஷமா. என்னைக்கு சயீத் பரே அவருடைய சித்தாந்தம் சிந்தனை இஸ்லாமிய அடிப்படையில் இல்லைன்னா கூட நிலப்பரப்பை கட்டி வைத்திருக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தார். ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் இருந்துச்சு, அத்தாரிட்டி இருந்துச்சு, ஒரு ஸ்டேட் இருந்துச்சு. சொமாலியன் ஸ்டேட், சொமாலியன் கவர்மெண்ட் என்று ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு. 91 கவர்மெண்ட் பிளாப் ஆகி சயீத் பரே நாட்டை விட்டு ஓடி போனாரு. அரசே இல்லாம மாறி போன நிலைமை, ஸ்டேட்லெஸ் கண்ட்ரியாக மாறி போனது சோமாலியா. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், இந்த 20 ஆண்டு காலமாக சோமாலியா நிலப்பரப்பு என்பது நாதியற்ற நிலம், உலகத்திலே நாதியற்ற நிலம், கேட்க நாதியற்ற நிலம். என்ன வேணாலும் செய்யலாம் சோமாலியால, எதை வேணாலும் செய்யலாம், கேட்கறதுக்கு நாதியே கிடையாது என்கின்ற அளவிற்கு அந்த நிலப்பரப்பு மாறியவுடன் உலகிலே கொடூர எண்ணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், கொடூர புத்தி படைத்தவர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய கொடூர எண்ணத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய இடமாக சோமாலியாவை மாற்றி இருக்கிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு அன்றாடம் செத்து மடிவதற்கு அடிப்படையான காரணம் இந்த கொடூர புத்தி உடையவர்களுடைய வேலைகள் தான். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது. ஆனா நமக்கு செய்திகள், வரக்கூடிய செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க, கடற்கொள்ளையிலே ஈடுபடுகிறார்கள் சோமாலியர்கள், கடற்கொள்ளையர்கள் என்கின்ற செய்தி தான் அன்றாடம் வந்துகிட்டு இருக்குது. நம்ம இந்திய ராணுவம் கூட INS தாபர் என்கின்ற ஒரு போர் கப்பலை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அந்த கடற்கொள்ளைகளில் இருந்து கப்பலை பாதுகாப்பதற்கான வேலைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. இது பின்புலத்தில், இது பின்னால என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. சோமாலியா நிலப்பரப்பு என்பது பாரம்பரியமும் பண்பாடும் நிறைந்த நிலம், விவசாயம் வேளாண்மையிலே செழித்து வளரக்கூடிய நிலம். இன்னும் சொல்ல போனா கால்நடை உற்பத்தியிலே உலகத்தினுடைய முன்னணியான ஒரு நாடாக திகழ்ந்த ஒரு பகுதி சோமாலியா பகுதி. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, சோமாலிய மக்களில் 80 விழுக்காடு இயற்கையிலேயே அவர்கள் நோமென்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடோடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். அதாவது ஒரு இடத்திலேயே தங்கி அங்கேயே தங்களுடைய பொருளீட்டக்கூடிய வழிமுறை இல்லாமல் புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய மக்கள், நாடோடிகள். டென்ட் அடிச்சு கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இப்படி வரக்கூடிய மக்கள் தான் 80 விழுக்காடு. இது வரலாறு முழுவதும் பாரம்பரியமான பழக்க வழக்கம் அவர்களுடையது. அப்ப இந்த நாடோடி கூட்டத்திற்கு இயற்கையிலேயே அவர்களுடைய பொருளீட்டுகின்ற வழிமுறை என்பது கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஒட்டகம் வளர்ப்பு. இதுதான் அவர்களுடைய பொருளீட்டுகின்ற வழிமுறை. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க இன்றைய நிலைமையில கூட அரபு நாடுகளுடைய ஏறக்குறைய ஒரு முக்கால்வாசி தேவைகளை, கால்நடைகளுக்கான தேவைகளை, இறைச்சி உற்பத்தியை சோமாலியிலிருந்து தான் வருது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் கூட சோமாலியிலிருந்து தான் நிறைய ஆடுகள் அரபு நாடுகளுக்கு இறங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த பழக்க வழக்கத்தை உடைய மக்கள். இது அல்லாம விவசாயம் நடந்தது. உலகத்திலேயே சோமாலியா வாழைப்பழம் இருக்கு பாருங்க, அந்த வாழைப்பழம், சோமாலியா வாழைப்பழம் உலக புகழ் பெற்றது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழத்தை, அந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய சக்தி, அவ்வளவு வளம் இருக்குது அந்த சோமாலியா மண்ணுக்கு. இது இல்லாம 40 விழுக்காடு மக்கள், சோமாலிய மக்கள் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். மீனவர்கள் என்னன்னு பாத்தீங்க, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோமாலிய கடற்பரப்பு என்பது 4000 கிலோமீட்டர் கடல் பகுதியை கொண்டிருக்கக்கூடிய பகுதி. 4000 கிலோமீட்டருக்கு கடல் பகுதியை கொண்டிருக்கக்கூடிய அரபு கடல், இந்திய பெருங்கடலிலே 4000 கிலோமீட்டர் அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதி. அப்போ மீனவர்களாக அதிகம் வாழக்கூடிய மக்கள், கால்நடை உற்பத்தி செய்யக்கூடிய மக்கள், வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய மக்களாக வரலாறு முழுவதும் வாழ்ந்த மக்கள். 1991 அப்புறம் அந்த ஸ்டேட் இல்லாம போனதுக்கு அப்புறம், ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் இல்லாம போனதுக்கு அப்புறம் உள்நாட்டில் பல குழுக்கள் தோன்றி தங்களுக்கு மத்தியிலே அடித்துக் கொள்வதற்கு துவங்கிய காலத்தில் வெளியில் இருக்கக்கூடிய சக்திகள் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அந்த போரை, உள்நாட்டு கலவரத்தை தூண்டிவிட்ட நேரத்தில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சோமாலியால கேட்கறதுக்கு யாருமே ஆள் இல்ல, சோமாலிய கடற்பரப்பு 4000 கிலோமீட்டர் நீண்ட கடற்பரப்பு, உலகத்தினுடைய கடல்சார் உணவுகளிலே ஏறக்குறைய 20 விழுக்காடு உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. மீனவர்கள் இருக்காங்க பாருங்க, மீனவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள்.
ஏன்னா அவ்வளவு பெரிய மீன்வளம் நிறைந்த கடல் பகுதி சோமாலியா கடற்பகுதி. இது எல்லாம் கணக்கில் கொண்ட பன்னாட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த பெரிய பெரிய மீன்பிடி கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல், பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து வாரி சுருட்டி அப்படி அள்ளக்கூடிய இயந்திரங்களை கொண்டு வந்து கேட்பதற்கு நாதியற்ற நிலமாக மாறிப்போன சோமாலியாவில் மீன் பிடிக்க தொடங்கினார்கள். ஏன்னா அங்க யாருமே சோமாலியா கடல் எல்லைக்குள்ள போனா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய மெஷினோட கொண்டு வந்து பெரிய பெரிய கப்பலை எல்லாம் கொண்டு வந்து எல்லா ஐரோப்பிய பன்னாட்டு நிறுவனங்கள் செஞ்ச வேலை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோமாலியா கடற்பரப்பிலே வந்து மீன்களை வாரி வாரி சுருட்டி கொண்டு போன போது மீனவர்களாக வாழ்ந்த மக்கள் அவங்க சின்ன நாட்டு படகு வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த காலத்துல இவ்வளவு பெரிய படகு கப்பல்ல வந்து மீன் பிடிச்சு கொள்ளை அடிச்சுட்டு போறாங்களே அப்படிங்கிற ஏக்கத்துல யாருமே தடுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. இவங்க என்ன செஞ்சாங்க, சின்ன சின்ன நாட்டு படகு வச்சு அவங்கள்ட்ட போய் மோதி பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நாட்டு படகுல வரக்கூடிய மீனவர்களை சுட்டு போட்டார்கள், சுட்டு வீழ்த்தினார்கள், கடலிலேயே சுட்டு வீழ்த்தினார்கள். அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு நாதி இல்லாமல் போனது. அதனால என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பேர் அந்த மீனவர்கள் குழுக்களாக சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி பெரிய அளவிற்கு வரக்கூடிய கப்பல்களிடம் சென்று, நாங்க எங்க கடல் பகுதியில வந்து நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஒண்ணு அதுக்கு வரியை கட்டுங்க, இல்லைன்னா அந்த பிடிச்ச மீனை எங்களுக்கு பாதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி போய் அவங்கள்ட்ட முறையிட்டாங்க. அவர்கள் வரியையும் கட்டவில்லை, பிடித்த மீனிலிருந்து அவர்களுக்கு கொடுக்காமல் மீண்டும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். உடனே என்ன பண்ணாங்க, அந்த கப்பல்ல பல குழுக்களாக சேர்ந்து போய் ஒரு சில கப்பல் கையில கிடைச்ச கப்பலை கறக்கி கொண்டுட்டு வந்து நீ காசை வச்சுட்டு மறுவேளை பாரு அப்படின்னு செய்ய துவங்கினார்கள். இதுதான் துவக்கம். இன்னைக்கு கடற்கொள்ளையர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு என்ன காரணம், ஒரு மீனவ கிராமங்கள், மீனவ சமூகம், தன் உழைப்பால் உண்ணுகின்ற சமூகம், உழைத்து உழைத்து உண்ணுகின்ற சமூகம், நேர்மையாக உண்ணுகின்ற சமூகம், இந்த சமூகத்தை எப்படி வந்துட்டு மாத்துறாங்க பாருங்க. வேறு வழி இல்லாம அந்த கடல் நிலப்பரப்புகளிலே, சோமாலியா நிலப்பரப்புகளிலே கேட்பதற்கு ஆள் இல்லைன்னையும், ஐரோப்பாவிலிருந்து வந்த கப்பல்கள் அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, பெரிய பெரிய இயந்திரத்தை வச்சு பிடிச்ச உடனேயும் இவங்க முறையிட்டு பார்த்தாங்க, கொடுக்குற மாதிரி தெரியல, சின்ன சின்ன கப்பலை கொண்டு வந்து பிடிச்சி வச்சுட்டு நீ எனக்கு வரியை கட்டு, இல்ல பிடிச்ச மீன்ல பாதியை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி ஐரோப்பாவிற்கு சென்றவுடன் ஊடகங்கள் எல்லாம் படையெடுத்தது. ஊடகங்கள் எல்லாம் படையெடுத்து கடற்கொள்ளையர்கள் தோன்றி இருக்கிறார்கள் சோமாலியால. 1992-93 ஆட்சி முடிந்த 2-3 வருஷத்திலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு கவர்மெண்ட் போனுச்சோ 2-3 வருஷத்திலேயே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் கடற்கொள்ளையர்கள் தோன்றி இருக்கிறார்கள் சோமாலியாவிலே, கப்பல்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்க. எந்த கப்பலை கடத்திட்டு போனாங்க, இன்னொரு நாட்டினுடைய, அடுத்த நாட்டினுடைய கடற்பகுதியிலே உள்ளே புகுந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இருக்கக்கூடிய இலங்கை அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து போகின்ற மீனவர்கள், இந்தியாவினுடைய மீனவர்கள், தமிழக மீனவர்கள், ராமேஸ்வரத்திலிருந்து செல்லுகின்ற மீனவர்கள் சர்வதேச எல்லையிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போதே இலங்கை கடற்படை 500 மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச கடல் எல்லையிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போதே சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள் என்றால் இன்னும் இலங்கை கடல் எல்லைக்குள்ளே உள்ளே புகுந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. அப்போ ஒரு அரசு, இருக்கக்கூடிய இந்திய அரசு, இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய கடற்படைகளை வைத்திருக்கக்கூடிய ராணுவத்தாலேயே அந்த மக்களை காப்பாற்ற இயலவில்லை. அவர்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு என்றால், வலிந்து ஐரோப்பாவிலிருந்து பெரிய பெரிய கப்பல்களை எடுத்துக்கொண்டு போய் பிரம்மாண்டமான இயந்திரங்களை போட்டு மீனை வாரி சுருட்டி கொண்டு போகின்றார்கள். எந்த அளவுக்கு போறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை, வேற யாரும் கிடையாது, எல்லா யோக்கியமான மக்கள் அவையிலே இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு $300 மில்லியன் அளவிற்கு சோமாலியா கடற்கரையிலே, கடற்பகுதியிலே இருக்கக்கூடிய மீன் வளம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. வேற யாரும் கொள்ளையடிக்கல, எல்லாம் நல்லவர்கள், ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள், உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியவர்கள், உலக தலைவர்கள், பண்பாளர்கள் என்றெல்லாம் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய சமூகம், இந்த பன்னாட்டு முதலைகள் அந்த கடற்பரப்பிலே, சோமாலியா நிலப்பரப்பிலே பகல் கொள்ளையில், பச்சை கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளையிடக்கூடிய கப்பலை பாதுகாப்பதற்கு ராணுவம் எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அங்கே வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கையை நசித்து அவர்களை கொன்றொழித்து விட்டு கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறது பல நாட்டு கடற்படை ராணுவம், கடற்படைகள் பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு விட்டாங்களா, மீனை கொள்ளையடிக்கிறதோட விட்டாங்களா? என்ன செய்யறாங்க பாருங்க. ஒரு பக்கம் மீன் கொள்ளை போயிட்டு இருக்குதா, அடுத்து இன்னொரு கூட்டம் பாக்குது, உலகத்துல யாரா ஏமாந்தவன்,
எந்த நாட்கள கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நாதியற்ற நிலம் எது அப்படின்னு பார்த்து கொண்டிருந்த இன்னொரு பன்னாட்டு நிறுவனங்களை சேர்ந்த சதிகாரர்கள் செய்த வேலைகள் என்ன தெரியுமா? இவர்களை போன்ற கொடூர புத்தி உலகத்திலே எந்த மக்களுக்கும் வராது, வரவே வராது. அவ்வளவு பெரிய கொடூர எண்ணம் படைத்தவர்கள், கொலைகாரர்கள், பச்சையா சொல்லணும்னா பச்சை கொலை செய்யக்கூடியவர்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்? பஞ்சமா பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேலை செய்யறாங்க தெரியுமா? அவன் சொகுசா வாழணுங்கிறதுக்காண்டி, நான் வாழணும், நீ சாகு, நீ செத்துப்போ, நான் நல்ல சொகுசா வாழணும் என்பதற்காக அவன் வாழணுங்கிறதுக்காண்டி கீழ் திசையில் இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த மக்களை எல்லாம் கொன்றொழிக்கின்ற சிந்தனை என்பது இவர்களுக்கு இன்று நேற்று ஏற்பட்டது கிடையாது. 400 ஆண்டுகளாக, கடந்த 400 ஆண்டுகால வரலாற்றை படித்தோம் சொன்னா ஐரோப்பியர்கள் செய்த கொடுமைக்கு நிகர் வேற உலகத்தில் யாருமே செஞ்சது கிடையாது. அந்த அளவிற்கு கொடுமை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உலகத்தில் அழிக்க முடியாத சில விஷ கழிவுகள் இருக்கிறது, டாக்ஸிக் வேஸ்ட் என்று சொல்வார்கள். டாக்ஸிக் வேஸ்ட் அதாவது டெட்லி பாய்சனஸ், டெட்லி டேஞ்சரஸ். அந்த கழிவுகள் இருக்கு பாருங்க. அது என்னென்ன கழிவுகள்? நியூக்ளியர் வேஸ்ட் இருக்குது, இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி விட்டு அதனுடைய கழிவுகள். இன்னைக்கு இந்த அணு உலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக இந்தியா 123 அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்காட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கு பாருங்க. அமெரிக்கா தயாரித்த ஒரு கொடூரமான தொழில்நுட்பம் தான் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி. இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை வைத்து அணு மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல யுரேனியத்தை செறிவூட்டியதற்கு பிறகு இறுதியாக வரக்கூடிய கழிவுகள் இருக்கு பாருங்க. இந்த கழிவுகளை அதை மறுசுழற்சி செய்வதற்கோ அதை அழிப்பதற்கோ உலகத்துல இதுவரைக்கும் எந்த டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கப்படல. அப்படியே அந்த கழிவுகளை எல்லாம் பார்சல் பண்ணி ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டே வர்றாங்க. உலகத்தினுடைய பல நாடுகளும் இது போல செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 20 அதே போன்று அணுமின் நிலையங்கள் இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய கூடங்குளத்தில் இந்த ஒரு வார காலமாக, கடந்த ஒரு வார காலமாக கடலோரத்தில் வாழக்கூடிய கூடங்குளம் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு ஈடுபட்டுக் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூடுவதற்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய இந்த கழிவுகள். அப்போ உலகத்தில் பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய, பிரிட்டன்ல இருக்கக்கூடிய, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அணுமின் நிலையங்களிலிருந்து இறுதியாக எடுக்கப்பட்ட இந்த கழிவுகளை அழிப்பதற்கு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத நிலையில் அதை பார்த்தாங்க. யாரா ஏமாந்தவன் உலகத்துல, கேட்கறதுக்கு நாடு இல்லாத நாடு எது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஸ்டேட்லெஸ் கண்ட்ரியாக, ஒரு நாடு இல்லாத, அரசு இல்லாத ஒரு நாடாக மாறி போன மாற்றப்பட்ட சோமாலியாவை மையமாக வைத்து கப்பல் கப்பலாக கண்டெய்னர்ல ஏற்றி கொண்டு வந்து 1991 கொட்டி வருகின்றார்கள் இந்த நிமிடம் வரைக்கும். கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. நியூக்ளியர் வேஸ்ட், அணு உலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட விஷ கழிவுகள், சரியா? அது கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த கழிவுகளை கண்டெய்னராக, மெடிக்கல் வேஸ்ட், அதாவது இந்த மருத்துவமனை கழிவுகள்னு சொல்லுவாங்க பாருங்க. சின்ன குழந்தை அபர்ஷன் ஆனது, கை போனது, காலு போனது, தலை போனது, இந்த